ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வழக்கமான ஒரு திங்கக்கிழமை இன்றைக்கி பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய நாளை நம்ம ஆரம்பித்தாச்சு. இந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கட்டும். வெயில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பனி நம்ம சொன்னோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா இப்போயே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு பொருளையும் தாங்க. பசங்களுக்கு மோர் நிறைய கொடுங்க. தயிர் சாதம் கம்பல்சரி, மோர் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் கொடுத்துடுங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான ஒரு திருக்குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, பூமி மாதா எவ்வளோ தோண்டினாலும் தாங்கிப்பாங்களாம், சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளை எவ்வளோ இழிவுபடுத்தினாலும், எவ்வளோ கேவலப்படுத்தினாலும், எவ்வளோ நமக்கு தீமை செஞ்சாலும் பொறுத்து போய்க்கோங்க. பூமி மாதா பொங்கினா நம்மளாம் தாங்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளை எவ்வளோ அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களோ படுத்துட்டோம், தாங்கிக்கலாம். அதாவது சில குழந்தைகளை சொல்லுவாங்க, மண் மாதிரி இருக்குது, அவள் கல் மாதிரி எவ்வளோவும் என்னாலும் தாங்குவா. இந்த மண் கல்லெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதோட விளைவு அதிகமாக இருக்கும். அந்த ஆப்போசிட் பர்சனால் நம்ம தாங்கிக்கலாம். ஆப்போசிட் பர்சனால் தாங்க முடியாது நம்ம பொங்கி எழுந்தோன்னா. ஸோ மண் மாதிரி இருக்கலாம். எவ்வளோ தீமை செஞ்சாலும் ஒரு புன்சிரிப்பு இல்லை மௌனம், அமைதி, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.